அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷயா குபேர வணக்கங்கள். அடுத்தது நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய ஜாதகம் யாரு அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் அனைவருக்கும் தெரிந்த பிடித்த ஒரு பெண்களிடம் ஒரு மிகப்பெரிய க்ரஷ்ஷை வச்சிருக்கக்கூடிய, எல்லாரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு திரைத்துறையினுடைய நடிகர் விஜயை பற்றின ஒரு ஜாதகத்தை பற்றி இதில் நம்ம பேசுகிறோம். இவருக்கு பொறுத்த வரைக்கும் 51 வயது. இது நம்ம இணையத்தில் கிடைத்த தகவலை வச்சு தான் இந்த ஜாதகத்தை சொல்கிறேன். நான் அவர்கிட்ட போய் ஜாதகம்லாம் பார்க்கல, அவர் என்கிட்ட வரலை. நான் பொதுவான பலன்கள் சொல்கிறேன், இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த தேர்தலுக்கு பிறகு இதெல்லாம் என்னுடைய தன்மை என்னங்கிறது தெரியும். இவருக்கு பூச நட்சத்திரம், சனிக்கிழமை பிறந்தது, கடக லக்னம், கடக ராசி. இவருக்கு எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கணும், கடக லக்னத்தில் ஒவ்வொரு பிறந்துட்டாங்க அப்படின்னாவே பிரபல யோகம்னு பேர். பொதுவாகவே கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சாமர்த்தியமான புத்தி, சாதுரியமான பேச்சு, இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வது, எங்கே இருக்கணும், தான் எங்கே வாழணும், எப்படி இருக்கணும் அப்படி முடிவு பண்ணுறது கடகம்தான். அடுத்தவங்க 1000 சொன்னாலும் தான் எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்ணி எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு தான் செய்யக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் கடகம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்திலும் அதே போல் லக்னாதிபதி உச்சமாகி யோகாதிபதியும் சேர்ந்து விட்டாலே அப்படின்னா இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு நபர். ஸோ செவ்வாயும் குருவும் இவருக்கு யோகாதிபதிகளாக இருந்தாலும் கடகத்தில் செவ்வாய் நேசமாகி இவருக்கு நீசபங்க ராஜயோகமும் கண்டிப்பாக இவருக்கு இருக்குது. ஸோ அதனால் இவருக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த நீசபங்க ராஜயோகமும் நீசபங்க கிரகத்துடன் சேர்ந்த கிரகங்களும் சேர்ந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முதல் அரசியலிலே தடம் பதிக்க போகுது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒன்று, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சொந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் என்ன ஆகுது அப்படின்னா, பெண்கள் இவர் மேலே மிகப்பெரிய ஒரு பைத்தியம் க்ரஷ்ஷாக இருப்பாங்க. ஏன்னா கடக லக்னம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவனுக்கு சுக்கிரன் தசை அப்புறம் போய்கிட்டு இருக்கு. இந்த கடக லக்னத்துக்கு சுக்கிரன் மாரகாதிபதி. அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்களிடம் கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். மிக முக்கியமான விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஹேண்டல், இந்த பெண்களை வழிநடத்தி அந்த பெண்களை கரெக்டாக ஆப்ரேட் பண்ணி கொண்டு வந்துட்டாருங்க அப்படின்னா, இவரை மாதிரி ஒரு மாஸ் லீடரை பார்க்கவே முடியாது. சில பேருக்கு சில அரசியலில் பெரிய க்ரஷ் இருக்கும், சில பேருக்கு ஆண்கள் க்ரஷ்ஷாக இருக்கும், சில பேருக்கு அதாவது தலைவரை விரும்புறது சொல்கிறேன். ஆண்கள் சில பேர் பெரிய தலைவரை விரும்புவாங்க, பெண்கள் சில பேர் தலைவரை விரும்புவாங்க, நடுத்தர வயது மக்கள், முதியவர், இந்த மாதிரி இருந்தாலும் அனைத்து தரப்பட்ட மக்களுமே விரும்பக்கூடிய தலைவர்கள் 2 பேர் வருவாங்க. அதில் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு மிக அனைத்து தரப்பட்ட மக்களும் விரும்பக்கூடிய நபராக சூப்பர் ஸ்டார் வருவார். சின்ன குழந்தையிலேருந்து கிழமை முதற்கொண்டும் பார்த்தீங்கன்னா தலைவரை விரும்பாத ஆளே யாரும் கிடையாது. எல்லாரும் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு அடிமை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை வரக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டால் விஜய் வருவார். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நபர் அஜித். இப்படி ஒவ்வொரு சில நபரெல்லாம் பேசிகிட்டே வரலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அட்ராக்ஷன், அந்த ஈர்ப்புத்தன்மை இருக்கும். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு இந்த சுக்கிரன் சொந்த ராசியில் இருக்கிறதுனால அந்த பெண்களுடைய க்ரஷ் இவர் மேலே ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருப்பாங்க. அதுதான் மிக முக்கியம். அதே போல் பெண்களுடைய அந்த க்ரஷ் அதிகமாக இருக்கிறனால எப்படியாவது இவர்கிட்ட பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துக்கணும், இல்லை பேசணும், இவர் கையை கொடுக்கணும், இவர்கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுங்கிற அந்த க்ரஷ்னால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பெண்களே இவருக்கு யோகத்தையும் கொடுப்பார்கள், இந்த பெண்களே இவருக்கு பாதகத்தையும் கொடுப்பார்கள். இதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. பெண்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா வசீகரமும் அதே போல் பாதகமும் ஏற்படக்கூடிய ஜாதகமாக இவருக்கு இருக்குது. அப்போது இவர்கள் என்ன பண்ணணும், விஜய் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஓட்டுக்கோசரம் இவர் வேலை செய்கிறத விட தன்னுடைய டீமையும் தன்னுடைய மக்களையும் கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா ஓட்டெல்லாம் இவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. இதுதான் உண்மையான விஷயம். விஜய்க்கு ஓட்டு மேட்ரு கிடையாது. ஆனால் மக்களை சரிவர வழிநடத்த முடியாத ஒரு காலகட்டத்திலும், மக்களை சரிவர வழிநடத்த முடியாத ஒரு கட்டமைப்பிலும் அதற்குண்டான நபர்கள், அதற்குண்டான சிந்தனை பாதையான சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்கள் இவருக்கு கூட இன்னும் சரியாக அமையலை. அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கேம்பெயினுக்கு வராரு அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டம் வருது. என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ இவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை. 10 பேர் 100 பேர் கேட்குறா, மீதி எல்லாம் லோ 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 லோன்னு கத்துறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவர் பேசுறது 100 பேர்கிட்ட போக வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 5 பேரோட ஆஃப் ஆயிடுது. ஏன்னா மீதி பேர் எல்லாரும் கத்துறாங்க. அதான் ஒரு விஷயம். அப்போ என்ன ஆகுன்னா, அந்த ஈர்ப்பு தன்மையில் இருக்கிறாங்களே தவிர இவர் சொல்ல வேண்டிய அந்த வேல்யூ, அந்த கருத்துக்கள், அந்த எண்ணம் எதுவுமே அடுத்து போய் சேர மாட்டேங்குது. விஜய் பார்த்தா போதும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. ஸோ விஜயாகப்பட்டவர் தூய மனம் கொண்டவர், நல்ல எண்ணம் கொண்டவர், நல்ல சிந்தனை, நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. காரணம் என்ன, கடக லக்னத்தில் கடக ராசியில் ஒருத்தர் இருந்துட்டாவே அப்படின்னாவே அடுத்தவர்களை கெடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அடுத்தவர்களுக்கு வழி காட்டிட்டு தான் போவாங்க. அதாவது கடகம்னா நண்டு ஓடுன்னு சொல்கிறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தன் மேலே எவ்வளோ பாரத்தை சுமந்தாலும் அடுத்தவர்களுக்கு தன்னுடைய மென்மையான மனதால்
வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு மாற்றத்துக்கு ஏற்படுத்தி போகக்கூடிய நபரா தான் இருப்பாங்க. இருந்தாலுமே என்ன அப்படின்னா, சுக்கிரன்ல ராகு புத்தி போம்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காலகட்டம் கண்டிப்பாக இவர் ரொம்ப 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 ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன்னா, இவரு எங்க பிரச்சனை போனாலும் அங்க ஏதோ ஒரு வகையில வந்து இவருக்கு வந்து பெண்களால் பாதகம் வந்துகிட்டே இருக்கும். பெண்கள் மூலியமாக தான் இவருக்கு பிரச்சனை. பெண்கள் மூலியமாகத்தான் வந்து விபத்துக்கள், பெண்கள் மூலியமாகத்தான் வந்து இவருக்கு வந்து அவப்பெயர், பெண்கள் மூலியமாகத்தான் இவருக்கு வந்து பிரச்சனைகள், குடைச்சல்கள். அதாவது இவருடைய மீட்டிங்க்கு வந்து தான் எனக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் ஆயிடுச்சு. விஜய பார்க்க வந்து தான் எனக்கு இவ்வளோ மாரி ஆயிடுச்சு. விஜய பார்க்க வந்தா இந்த பொருள் தொலைஞ்சுச்சு. விஜய பார்க்க வந்தா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்படி பலவிதமான பிரச்சனைகள் பெண்கள் மூலியமாக தான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா சுக்கிரன்ல ராகு புத்தி போயிடுச்சு அப்படின்னாவே, அ ஏன்னா அசுர ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்த வந்து கூட்டி குடுத்துரும். இவர் எதிர்பார்த்தது 1000 பேர இவரு 1000 பேர் எதிர்பார்த்தாருன்னா, அங்க வர்றது வந்து 3000, 4000 கட்டுக்கடங்காமயே வரும். இது என்னடா பெரிய வம்பா போச்சு. நம்ம ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சோம்னா, அது வேற மாரி வருது. இது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம அவரே குழம்பி போய் நிப்பாரு. இதான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. வெளிய போட்டா கட்டுக்கடங்காத கூட்டமா வருது. உள்ளுக்குள்ள மீட்டிங்ல வச்சு போட்டோம் அப்படின்னா, அந்த 100 பேர வச்சு என்ன சொல்ல முடியுமோ சொல்ல முடியுது. அதுதான் சொல்ல முடியுது. அப்ப அந்த 1,00,000 பேருக்கு போய் சேர வேண்டிய ஒரு மேட்டர் வந்து ஒரு 100 பேருக்கு தான் அவரால சொல்ல முடியுது. அப்ப இவருடைய கிரஷ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு தொகுதி எடுத்தோம்னா, 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 1,00,000 பேர தாண்டி தான் போய் நிக்குது. 1,00,000 பேர் தொகுதியில இருக்காங்கன்னா, அந்த 1,00,000 பேர தாண்டி தான் போய் நிக்குது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு கிரஷ் அதிகமா இருக்கு. அசுர பலத்தை கண்டிப்பாக ஒரு நிற்கும். இவருக்கு வந்து சொல்லுக்கு வந்து கண்டிப்பாக மக்கள் கட்டுப்பட மாட்டார்கள். இதான் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. என்ன அப்படின்னு கேட்டா, இவர கிட்ட என்னதான் சொன்னாலும் ஊன்னு சொல்லிட்டு திருப்பியும் இவரு சைலன்டா இருக்க மாட்டாய்ங்க. சொல்ற பேச்சு கேட்க மாட்டாய்ங்க. வராதுன்னா வரமாட்டாங்க. வராதுன்னா திருப்பி அதான் செய்வாங்க. பின்னாடி அங்க ஏறாதுன்னா அங்க தான் ஏறுவாங்க. இதெல்லாம் நீங்க இன்சிடென்ட் நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா இவருடைய ஜாதகம் அந்த மாரி தான பிரச்சனை ஜாதகம். எதிர்பாராத விபத்துக்கள், மனசுக்கு வந்து சங்கடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் எல்லாமே நடத்தி தரும். அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி மார்ச் 2027க்கு பிறகு பெரிய சக்தியாக ஒரு உருவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக விஜய் வருவார். விஜய் வந்து யார் கை காட்டாரோ அவர் தான் வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக வருவாங்க. அவர் தான் உருவெடுக்கக்கூடிய நபராக வருவார். கண்டிப்பாக இவர் யாருடைய ஓட்டை பறிக்கிறாருங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். நான் என்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி கணிச்சிருக்கேன். பொதுவா அரசியல்ல வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபராக கண்டிப்பா இவர் விஜய் வரப்போறார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுவரை வந்து இவர் வந்து கொஞ்சம் நிதானிச்சு தான் மக்களை வந்து வழிநடத்தி கொண்டு போகணும். பொறுமை இவருக்கு 100% அவசியம். யாருடைய பேச்ச கண்டிப்பா இவர் கேட்கவே கூடாது. ஏன்னா கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேர் அவங்களுடைய ஆதாயத்துக்கும் சொல்லலாம். இல்ல விஜய்யுடைய நல்லதுக்கும் சொல்லலாம். இல்ல அரசியல் எதிர்காலத்துக்கும் சொல்லலாம். எல்லாத்தையுமே இவர் ஒரு பக்கம் கேட்டுட்டு தள்ளி வச்சு, இவருடைய சொந்த புத்தியில என்ன முடிவெடுத்து செய்கிறாரோ, அதை அதை அதுபடி செய்தால் கண்டிப்பா நல்ல மாற்றம் இருக்கு உண்டு. அதேபோல அ நம்பாமல் இவருடைய சொந்த புத்தியில் செய்ய ஆரம்பிச்சா கண்டிப்பா வெற்றி. அம்மாவினுடைய அரவணைப்பு இவருக்கு கண்டிப்பா கிடைக்கும். மனைவியினுடைய வழிகாட்டுதலும் கண்டிப்பாக இவருக்கு தேவை. குடும்பத்த விட்டுட்டு வந்து குடும்ப அரசியலுக்கு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. உங்கள நம்பி வர்றவங்களுக்கு 1000 குடும்பம் இருக்கு. அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா உங்க குடும்பத்த கிரஷ் பண்ணிட்டு நீங்க இன்னொரு குடும்பத்த வாழ வைக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு எந்த எண்ணமும் கிடையவே கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி நீங்க உண்மையாலுமே என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்த மக்கள் நல்லா இருக்கணும், அவங்கள நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களை பெற்றெடுத்தது ஒரு குடும்பமா இருக்கு. அந்த குடும்பத்தையும் நீங்க பார்க்கணும். அதே சமயம் உங்களை நம்பி வந்த மனைவியும் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமைங்கிறதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவா வந்து கடகராசிக்காரர்களுக்கு வந்து குடும்பத்தில பிரச்சனைகள் எல்லா கடகராசிக்காரர்களும் கண்டிப்பா குடும்பத்தில ஏதோ ஒரு வகையில அந்த பிரச்சனை இருக்கும். அத வந்து நீங்க வெளியில கொண்டு வரக்கூடாது. ஆனா அதே சமயம் என்ன அப்டின்னா, அது உங்களுக்கு ஒரு ஒரு பலமின்மையும் நீங்க காட்டிறக்கூடாது. அது மிக முக்கியமான ஒரு விஷயமா வச்சுக்கணும். கண்டிப்பாக விஜய் எந்த அளவுக்கு பெரிய லெவல்ல பேசப்படணும்னு நினைக்கிறாரோ, பெரிய அளவு வெற்றி பெறணும்னு நினைக்கிறாரோ, கண்டிப்பா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அரசியல்ல நீங்க ஜெயிக்கணும் அப்டின்னா, கண்டிப்பாக கடக லக்னம் பெண்களை மதித்துத்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, உங்களுடைய வீட்டு பெண்கள், உங்க சகோதரி, உங்க மனைவி, அந்நிய பெண்கள் எல்லாரையும் நீங்கள் மதித்து நடக்கும் பொழுது, கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கேட்காமலே உங்க கால்ல வந்து விழுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நிதானமும், சரியான கட்டமைப்பும் கண்டிப்பா இருந்தால் மட்டுமே நீங்க நினைத்ததை சாதிக்க முடியும். மக்களை கட்டுப்படுத்த முடியாமல் கண்டிப்பாக வசீகர பேச்சால் கண்டிப்பாக மக்களை கூட்ட முடியும், திரட்ட முடியும், வாக்கு சேகரிக்க முடியும். ஆனா நீங்க அவங்கள்ட்ட போனா மட்டும்தான் நீங்க எதிர்பார்த்த அளவு வெற்றி பெற முடியுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். விஜய் பெரிய ஆக்க சக்தியாக உருவெடுத்து இவர் யாருடைய வாக்குகளை உடைக்கிறார் அப்படின்னு கேட்டா, இவர் வந்து மிக முக்கியமாக 2 பெரும் தலைவர்களுடைய பெண்களுடைய ஓட்டை வந்து பறிக்கிறார். இது 2 பேரோடு மட்டும் இல்ல. எல்லா கட்சிகளுடைய பெண்களுடைய ஓட்டை வசீகரிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு விஷயமா வருது. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பில் நனைந்தவர், தூய எண்ணம் இருக்கக்கூடியவர்.
இவருடன் இருப்பவர்கள் அனைவருமே யோகத்துடன் இருப்பார்கள். விஜயுடன் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, யோகத்துடன் எப்படி இருப்பாரு அப்படின்னா, இவர் யாருக்கும் பண்ண மாட்டாரு. என்னால முடிஞ்சத அவருக்கு மனசுல பட்டுருச்சு அப்படின்னா அள்ளி குடுத்துருவாரு. இல்ல அப்படின்னா குடுக்க மாட்டார். திரும்பவும் பார்க்க மாட்டார். அதான் அதுல இருக்கக்கூடிய விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு குணம். அதே சமயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ இவரு நெறைய விஷயங்கள் மக்களுக்கு செய்யணும். நெறைய மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். நெறைய திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னா, மக்கள் அத செய்ய விட மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில வந்து இவருக்கு குடைச்சல் குடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஆ இந்த திமுக, அதிமுக 2 கட்சிகளுடைய பெரிய கட்சிகளுடைய பெண்களுடைய ஓட்டையும், பிற கட்சிகளுடைய பெண்களுடைய ஓட்டையும் கண்டிப்பாக இவர் ஓரளவுக்கு வந்து வசீகரிக்கக்கூடிய தன்மையாக இவரு உருவெடுக்கிறார். கண்டிப்பாக விஜய் வந்து இந்த தேர்தலில் அவருடைய ஜாதகப்படி 13% ஓட்டை கண்டிப்பாக தாண்டியோ, இல்ல 13% ஓட்டையோ தடம் பதிப்பார் அப்படிங்கிறது தான் அவருடைய ஜாதக அமைப்பா இருக்கு. விஜய் பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நானு. உங்களுக்கு வந்து ஓட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. தன்னால ஓட்டு வந்துரும் சார். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனா நீங்க வந்து எதுல நீங்க மிகப்பெரிய ஒரு டிராபேக்க சந்திக்கிறீங்க அப்படின்னா, நீங்க உங்ககிட்ட நல்ல திட்டம் இருக்கு. உங்ககிட்ட நல்ல எண்ணம் இருக்கு. நல்ல என்ன சொல்றது? நல்ல பொருள் உங்கள்ட்ட இருக்கு. அந்த பொருள கொண்டு போய் அங்க சர்வீஸ் பண்ணி சேர்க்கறதுக்கு உண்டான இடத்துல அந்த போஸ்ட்மேன் அந்த கட்டமைப்பு வந்து சரியா இல்ல அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, பல பேருடைய எதிர்பார்ப்பு அந்த இடத்துல சுக்குநூறாகுது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். ஸோ, அதனால பெண்களுக்கு மரியாதை குடுத்து, உங்களுடைய மக்களை சரிவர கட்டமைப்பு செய்து, அவர்களை சரியான இடத்தில் ம் வழிநடத்தி கொண்டு போனீர்கள் என்றால் நிச்சயமா நல்ல மாற்றம் உண்டு. இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். ஆ நீங்க இன்னொரு முடிவ ராங்கா எடுக்குறீங்க. நீங்க கடக லக்னமா கடக ராசியில இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் தேவை. ஏன்னா அரசியல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அஸ்தமனம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால, நீசபங்க ராஜயோகம் உங்களுக்கு வேலை செய்யும். ஆனா அரசியல்ல அது நீடிக்குமா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப அரசியல்ல நீடிக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரோட நீங்க பயணம் பண்ணணும். அதான் மிக முக்கியம். ஏன்னா, அப்ப நீங்க வந்து ஒரு அரசியல் தலைவரோட ஏன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனுக்கு புதன் நட்பு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி ஐயருடைய ஏன்னா அவருக்கு வந்து புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு. புதன்ல சுக்கிர புத்தி நடக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர திசையில ராகு புத்தி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால, நீங்க அவருடன் கூட்டணி வைத்துக்கொண்டு, உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். நீங்க நெனச்சுக்கலாம், நான் வந்து அவன ஏன் அவர சிஎம் ஆக்குறதுக்கு நான் ஏன் வந்து உழைக்கணும்? 10ஓட 11ஆ இருக்கிறதுக்கு நான் ஏன் உழைக்கணும்? அப்படி நினைக்காதீங்க தயவுசெய்து. அது தப்பு. அந்த எண்ணங்களே தப்பு. முதல்ல நீங்க உங்கள தக்க வைக்கணும். அரசியல்ல நெடுகாலம் நீங்க பயணிக்கணும். உங்கள நம்பி வந்தவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். நீங்க ஒவ்வொரு தொகுதியிலும் 234 தொகுதியிலும் கண்டிப்பாக ஒரு கேண்டிடேட்ட உருவாக்கி, சட்டமன்றத்துக்கு கண்டிப்பா நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 80 எம்எல்ஏவாவது நீங்க அனுப்புறதுக்கான தயார்படுத்தணும். அதுவரை நடக்கக்கூடிய அந்த போராட்டம், அந்த களம், அந்த கோர்ட்டு, கேஸு, பிரச்சனை இது எல்லாத்தையுமே சமாளிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எடப்பாடி ஐயாவோட நீங்கள் இணைந்தால் தான் நீங்கள் ஒரு சக்தியாக உருவெடுத்து, கண்டிப்பாக பிற்கால அரசியல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் நினைத்ததையும் உருவாக்க முடியும், சாதிக்க முடியுங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கங்க. ஏன்னா, எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளாக இருந்தாலுமே, கூட்டணி வைத்துத்தான் சில விஷயங்களை ஜெயித்திருக்கிறார்கள். அது அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, அ ஐயா கலைஞராக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, பல தலைவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சாதிக்கணும்னு நெனச்சத தனியா நின்னு ஜெயிக்கிறதுக்கு உண்டான எவ்வளோ அமைப்பு இருந்தாலுமே, சில விஷயங்கள கத்துக்கிட்டு தான் நம்ம போகணும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு, விஜய் அவர்கள் இந்த என்னுடைய ஒரு பரிந்துரையா கூட நீங்க எடுத்துக்கோங்க. இந்த எலக்ஷன்ல முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நீங்க டிஎம்கோட வந்து நீங்க சரி ஏடிஎம் கூட நீங்க சேர்ந்திருந்தா உங்க லைஃப் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நல்ல பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்திருக்கலாம். பட் நீங்க அத பண்ணல. யாருடைய வழிகாட்டுதல் எனக்கு தெரியல. ஆனால் எலக்ஷன் முடிந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய பெரும்பான்மை, உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக ஏடிஎம்கேவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, டிஎம்கேவை வீழ்த்தி கண்டிப்பாக நீங்களும், உங்களை சார்ந்த கட்சிகளும் நல்ல ஒரு ஒரு நல்ல பலனை பெறணும், மக்கள் நல்ல பலனை பெறணும் அப்படின்னா, இத நீங்க செஞ்சு தான் ஆகணும். உங்க நலன தயவு செய்து இதில பார்க்காதீங்க. இதில வந்து நான் பெரியவனா, நீ பெரியவனான்னு பார்க்கறதுக்கு பதிலா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நெனைச்சா, திமுகவை யார் வெளிய போகணும்னு நெனைக்கிறாங்களோ, அவர்களுடன் சேர்ந்து நீங்கள் பயணிப்பது உங்களுக்கும், உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வேணா நீங்க எந்த கட்சியில வேணா என்னுடைய மெம்பர்ஷிப் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் எதுலயும் கிடையாது. என்னுடைய தொழில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை ஆராய்ந்து இந்த 4 பேருக்கும் பலன் சொல்லியிருக்கின்றேன். ஸோ அதனால ப விஜய் அவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வரக்கூடிய காலகட்டம் இருக்கு. சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டீர்கள் என்றாலே நிச்சயமாக தடம் பதிக்கக்கூடியது விஜயாக இருப்பார். இந்த அரசியலில் கண்டிப்பாக 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 13% மேல் அல்லது 13% கண்டிப்பாக வாக்கு வங்கியையும் எல்லா கட்சிகளுடைய பெண்களுடைய வாக்கையும் கண்டிப்பாக விஜய்
பறிப்பார் அப்படிங்கிறது தான் அவருடைய ஜாதகமாக இருக்குது. அரசியலில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சக்தியாக உதயநிதி ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய கடுமையான போட்டி பிற்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது. இதையும் மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். பொறுத்திருங்கள். அடுத்த இந்த எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நற்பவி நல்லது என கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः.